டாபிக்ஸும். சரிங்களா? கோடிங், டிடெக்டிவ் லாஜிக், டைரக்ஷனல் சென்ஸ். அது ஆக்சுவலா டைரக்ஷனல் சென்ஸ்ன்றது லாஸ்ட்ல வரது, முன்னாடியே போட்டாங்க. blood relations, objective reasoning, selection, decision table, puzzle, critical reasoning, inferred meaning, logical deduction, verbal. These are all. ஓகேவா? இந்த டாபிக்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ராப்ளம்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் எடுக்க போகிறது. இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் நடந்துக்கு போறீங்க, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் திரும்புறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புறீங்க, அப்புறம் இந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஷேடோ வந்து இந்த டைரக்ஷன்ல விழுது, அப்ப நீங்க நிக்கிற டைரக்ஷன் என்ன? அந்த மாதிரி டைரக்ஷனல் சென்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போறது. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். சரியா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? Okay. First question. Ajay walked 20 meters toward north. Then he turned right and walked 30 meters. Then he turns right and walks 35 meters. Then he turns left and walks 15 meters. I already said in the last class, don't attend the class in a lately. Okay? It will disturb the whole class, as well as you also don't know what the thing went before you enter the class. Okay? நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, நீங்க வர்றதால கிளாஸையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. அதனால லேட்டா ஜாயின் பண்ணாதீங்க கிளாஸ்ல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ற செஷனுக்கு 5 minutes பிஃபோரே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அஜய் வாக்ட் 20 meters டுவர்ட்ஸ் நார்த். Okay. Then he turns left and walk 15 meters. Finally, he turns left and walk 15 meters. In which direction and how many meters is he from the starting position? That is the question. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அஜய் is a boy who walked toward 20 meters toward a north direction. First நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஜய்ன்ற ஒரு பர்சனை சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்க தான் அஜயா கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு பேப்பர்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஈஸ்ட் ரைட் ஹேண்ட், நார்த் மேல, சவுத் கீழே, ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட். ஓகேவா? எப்படி டிரா பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஓகே, இந்த மாதிரி தான் டிரா பண்ணணும். இந்த மாதிரி தான் ஏன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு? எவ்ரிஒன் கேன் ஏபிள் டு see the screen? எஸ் சார். ஓகே, இதுல ஏ அப்படின்ற பாயிண்ட்ல தான் இப்ப நீங்க நிக்கிறீங்க. டைரக்ஷன் நார்த் சைடு. ஓகேவா? அப்வர்டா போறது நார்த். ஓகேவா? கிளியர்? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அஜய் வாக்டு 20 meters டுவர்ட் நார்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து நார்த்தன் சைடு டாப்ல இருக்குமா, மேல தானே இருக்கும், அப் சைடு. ஸோ 20 meters வாக் பண்றாங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அண்ட் மார்க் இட் as 20 meters. ஓகே, ஆஃப்டர் தட்
கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, தென் ஹீ டர்ன்ட் ரைட் அண்ட் வாக்ஸ் 30 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கிறாங்க, நின்றுட்டு ரைட் ஹேண்ட் சைட் திரும்புகிறாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் திரும்புகிறாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட் 30 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. தென் இந்த கொஷின், தென் ஹீ டர்ன்ட் ரைட் அண்ட் வாக் 30 மீட்டர். ஓகே, 30 மீட்டர் நடந்திருக்காங்க. 30 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, தட் இஸ் மார்க் ஆஸ் சி. ஓகே, அப்புறம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென் ஹீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 35 மீட்டர். ஓகேவா, அப்புறம் அந்த சீன்ற பாயிண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் திரும்புறாரு அஜய். திரும்பிட்டு ரைட் ஹேண்ட் சைட் 35 மீட்டர்ஸ் வாக் பண்ணுறாரு. ஓகே, இஸ் தட் கிளியர்? Everyone can able to understand the problem? Everyone can able to understand the problem? No, sir. Okay, wait, I will post the Word file in the group itself. Okay, download it and look into the questions. Okay. Is it okay? Yes, sir. Okay, okay. Wait a minute. I will post that. Okay, now I think everyone can able to see the question, isn't it? Now I posted the file, pa. Okay. Everyone got the file? Okay, everyone got the file or not? Yes, sir. Okay, look into the question. Questionல பாருங்க, Ajay walked 20 meter toward north, isn't it? அந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டே நீங்க இந்த ஆன்சர் ஷீட்டை பாருங்க. ஆன்சர் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் பாருங்க ஆன்சரை. ஏன்ற பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பின் பாயிண்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் அஜய் ஹி வாக்டு டுவர்ட் 20 meters toward north side. Okay, after that in the question he turned right and walked 30 meter, isn't it? So the starting point will be mark as B and turn right side and mark as C, and the distance between B and C mark as 30 meter. Okay, after that then he turns right and walks 35 kilometer. Hereafter I won't allow. Okay, from the next class I won't allow after 2:10. Okay, after the session start means கரெக்டாக செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 10 minutes மட்டும்தான்ப்பா நான் அலோவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் யாரையுமே. ஓகேவா,
better to join the session before 5 minutes. Okay. Okay. Next, look into the answer. That is, then he turns right and walk 35 kilometer. C point la நிக்கிறாரு இப்ப 30 மீட்டர் நடந்துட்டு தென் ரைட் ஹேண்ட் சைட் 35 கிலோமீட்டர் டேர்ன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. கரெக்டா? ஸோ அவன் வந்து நார்த் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட்னா அங்க ஃபர்ஸ்ட் நார்த் சைட் நடந்து போறாரு 20 மீட்டர், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் திரும்புறாரு 30 மீட்டர் நடந்திருக்குதா சொல்றாரு. ரைட் ஹேண்ட் சைட்னா என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் டைரக்ஷன்ல 30 மீட்டர்ஸ் நடந்து போறாரு. தென் ரைட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ரைட் ஹேண்ட் சைட் மீன்ஸ் நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷன்ல 35 மீட்டர்ஸ் வந்திருக்காரு. தென் பாயிண்ட் தட் பாயிண்ட் ஆஸ் டி, மார்க் தட் பாயிண்ட் ஆஸ் அ டி. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? தென் ஹி டேர்ன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், isn't it? அவரு நார்த் சைட், நார்த்ல இருந்து சவுத்துக்கு நடந்து வந்திருக்காரு. கரெக்டா? நடந்து வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 15 meters போறாரு. கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் மீன்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். You are looking toward the south direction and your left hand side will be east direction only, isn't it? So he walked 15 meters. After that, finally he turns left. After that, he stands some point. Mark that point as a E. Okay. After that, he turns left and walk 15 kilometer. East direction நீங்க நிக்கிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணி 15 meters போறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டைரக்ஷன் இருக்கும்? நார்த் டைரக்ஷன், isn't it? So toward the north direction he moved 15 meters. In the question itself the 15 meters will be given. Okay. After that, in the question, in which direction and how many meters is he from the starting position? That is the thing they are asking. So what we want from this, this is the total distance he covered. Okay, the total distance is 20, 30, 35, 15, 50, isn't it? 15 plus 15, 30, 30 plus 35, 65, 65 plus 30, 95, 95 plus 20, 115, totally 150 meter he crossed. After that, he stand at one point and the question is which direction and how many meters is he from the starting position? What is the direction from the point A to the last point he stand now, and what is the distance between the point A and the last point F? Okay, that is the question. So we need to draw a line. Okay, that is from A to F. How to measure the distance is from F to F crosses the line D, isn't it? F crosses the line C to D, isn't it? So the distance between E and D is equal to the F and the point it crosses the CD line, isn't it? So the distance is 15 meter. After that, A and it and the same line that start from the CD line to reach the A position is 30 meter, which is there is a parallel line present in that, isn't it? That 30 meter and the 15 meter both are get added means we got the total distance between A and F. In the below you can see the workout detail, that is required distance equal to AF, isn't it? So the distance between AF equal to 30 meter. A parallel line will be present, isn't it? A and for the line A and F, above and below, above 30 meter, below 15 meter. So add the 2 meters, two distances, we can get the 45 meter as the answer. Okay, is that clear? Yes, sir. Okay, okay. Next question. Second question. One morning after sunrise, Suresh was standing facing a pole. Okay. The shadow of the pole fell exactly to his right. To which direction was he facing? That is the question they asked. Okay. Suresh is a boy. One day morning he got up. Okay. A sunrise is present there. He facing one direction,
the shadow of his self will fell on exactly on the right hand side. So which direction was he facing? Okay, that is the question. Now let's move on to the answer. Yes. Sunrise, normally where the sunrise will be present? On the eastern side, isn't it? He got up and stand facing one direction. When you are standing in facing the south side means you are the east side, draw the directional symbols, that is a north, south, east, west. Consider you are looking towards south direction. Okay, sun is rising on the east side, then the shadow will be on the which direction? Which direction the shadow will be fall? East, isn't it? So in the question itself, the Suresh was standing facing a direction. The shadow of the pole fell exactly to his right. He is facing which direction? That is the thing they are asking. We know the east direction only sunrise will happen, isn't it? So he is facing the south side. Is that clear? Consider you as Suresh. You are got up. Okay. You are looking towards some direction. Okay. Any direction. And your shadow will be on the right hand side. On the left hand side, the sunrise will happen, isn't it? Right hand side shadow will fall means left hand side the sunrise will happen. So which direction what you are looking at, you want to find that is the question. Which direction you will stand? South direction only, isn't it? Then only the shadow will fall on the western side, that is right side, west direction, isn't it? Is that clear? Next, third question. K is 40 meter south. K is 40 meters southwest of L. If M is 40 meter southeast of L, then M is in which direction of K? That is the thing they are asking. Look into the answer. Okay. K is consider a point K. Okay. K is 40 meter southwest direction. Southwest direction means draw the north, south and east, west. East on the right side, west on the left side. Okay. K is 40 meters southwest of L. Toward the L, he is on southwest side. Okay. Consider you are standing in L position. So in which direction? They are saying K is 40 meters southwest of L. So south side means down. On the west side means his right hand side, isn't it? So K will be placed on the down right of L, isn't it? After that, if M is 40 meter southeast of L, southeast means on the left hand side of L, 40 meter. Okay. Hence, then M is in which direction? They are asking M in which direction. Okay, that is the thing they are asking. So M is in the east of K, isn't it? Southwest K, southeast M. So K is on west direction means M is on east direction.
to L as well as K, isn't it? Is that clear? Is that clear or not? Is that clear or not? Anybody understood the problem? Yes, sir. Okay, okay. Next question. One morning, Uday and Vishal were talking to each other face to face, okay, at a crossing. If Vishal's shadow was exactly to the left of Uday, okay, which direction was Uday facing? That is the question. One day, now look into the answer. Fourth question. Uday and Vishal, both are opposite to each other, they are facing. Isn't it? Face to face at a crossing. If Vishal's shadow, Vishal is at downside. His shadow was exactly to the left of Uday, not the left of Vishal, or they are not saying about Vishal. They are saying about the left of Uday. Okay. Which direction was Uday facing? Uday, in which direction Uday is facing? The direction symbol here present, isn't it? EWSN. That is the directional symbol. Okay, here. Uday standing on the south side. Vishal standing on the north side. They are opposite to each other. Their shadow will be on the left of Uday, isn't it? Vishal's shadow fall on the left hand side of. Normally, in which direction the shadow will fall? Opposite of sunrise. So, opposite side means east will needed to be present on the left hand side of Vishal and the right hand side of Uday. Then only the shadow of Vishal will fall on the right hand side. That's why the direction arrows will be plotted like this. East on the left hand side, west on the right hand side, and the south on top, north on the down. Okay. So the answer is option C. Okay. Uday facing toward north direction. Then only the shadow of shadow of Vishal fall on the left hand side of Uday. Okay. Is that clear? Okay. Now let's move on to the fifth question. If southeast become north, northeast become west, and so on, what will west become? If southeast become north, northeast become west, and so on, what will west become? That is the thing they are asking. Okay. Now look into the answer. Okay. Here, north at the top, south at the bottom, west on the, look into the direction arrows in the left hand side first. Okay. North on top, south down, west on the left hand side, east on the right hand side, isn't it? Here, SW means southwest, SE means southeast, NE means northeast, and the NW means northwest. Okay. In the question, what they are saying means southeast. Here, southeast become north. Look into the second diagram. Southeast will be replaced by N. SE replaced by N, isn't it? And northeast in the question, they are saying southeast become north. So SE
will be changed into n, north. Then in the question they are saying northeast become west. Northeast, where it is present? North, east, on the top left hand side, isn't it? On the left hand side of north, sorry, right hand side of north. Northeast will be changed into west, and so on. What will be west become? That is the thing they are asking. Southeast, north. Turn that. Okay. It is clear from the diagram that new name of west will become southeast. One minute more. Okay. What they did in the right hand side means they rotated the directions into 3 positions. West will be switched to northeast, isn't it? And the same way north will be switched to southeast. So west direction, the third from the left of west will be southeast. So southeast will move to west position. Okay, that is the answer. Is that clear? So the answer is option C. Look into the question. If southeast means right hand side of south. Okay, southeast will become north and northeast become west, and so on. Means what will west become? That is the thing they are asking. Okay, they rotated the direction into 3 positions on the clockwise direction. Okay, if you rotate the direction into clockwise around 3 points, 3 positions means you will get the answer. Okay, that is the 5th question. One minute. Okay, now move on to the 6th question. 6th question is, a man walks 5 kilometers. சரி, நான் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். Question இங்க உங்ககிட்ட இருக்கிற ஃபைல நீங்க பாத்துக்கிறீங்களா? Everyone can able to do that? Your voice is not clear, sir. My voice is not clear. Now is it clear? Now it's clear, sir. Now is it clear or not? Yes, sir. Okay pa, little bit confusing sir. Okay pa, சரி, நான் வந்து questions ரீட் பண்றேன். நீங்க questions வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க questions சரி, நான் questions ரீட் பண்றேன். ஆன்சர் நீங்க பாக்குறீங்களா? ஆன்சர்ஸை மட்டும் நீங்க பாருங்க. நான் questions ரீட் பண்ணிட்டு அந்த ஆன்சர்ஸ் எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுப்பீங்களா? ஓகேப்பா, சரி.
அப்படின்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேஜ் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு ஆன்சருக்கு போகிறேன். ஓகேவா? சரி, 6th கொஸ்டின். ஓகே, 6th question பார்க்கலாமா? A man walks 5 kilometers towards south direction. A man walks 5 kilometers towards south direction. First draw the north, east, west, south direction arrows. Okay, first put that. After that you will find the answer. Okay, a man walks 5 kilometers towards south direction and then turns the right hand side. சவுத் டைரக்ஷன் போயிட்டு இருக்காரு ஒருத்தர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா எது எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணுங்க. நார்த், சவுத், ஈஸ்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட், வெஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, எ பர்சன் இஸ் மூவிங் டுவர்ட் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ஸ் வந்து சவுத் டைரக்ஷன் நடந்து போறாரு. ஒரு லைன் போட்டு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணுங்க. ஓகேவா? சவுத் டைரக்ஷன்ல பண்ணியாச்சா? தென் டர்ன்ஸ் த ரைட் ஹேண்ட் சைட். நீங்க இப்ப சவுத் டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன், isn't it? Is it clear? Then he turns to the right hand side after walking 3 kilometer. 3 kilometer நடக்கிறாரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஸோ வெஸ்ட் டைரக்ஷன்ல 3 kilometers வாக் பண்ணியிருக்காரு. Is it clear? He turns to the left and walks 4 kilometers. அதுக்கப்புறம் அவர் லெஃப்ட் எடுக்கிறாரு. இப்போ நீங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கீங்க. அங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட் அப்படின்னா என்ன? சவுத் டைரக்ஷன், isn't it? சவுத் டைரக்ஷன்ல 4 kilometers நடக்கிறாரு, isn't it? Then he goes back 10 kilometers straight. அந்த அவர் வந்து வந்த வழியிலே goes back 10 kilometers நடந்து போறாரு ரிவர்ஸ்லே. ஓகே, 4 kilometers நடந்து வந்திருக்காரு ஆல்ரெடி. லாஸ்டா அந்த 4 kilometers மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் அப்படியே அதே டைரக்ஷன்ல 6 kilometers, இன்னும் ஒரு 6 kilometers நடந்து போயிருக்காரு, isn't it? That is the question. Then he goes back to 10 kilometers straight. Now in which direction he is from the starting place? That is the thing they are asking. Okay, is that clear? Initially he is stand at points and walk towards south. From the starting point, now he is stand at one position, isn't it? இப்போ அவர் எந்த டைரக்ஷன்ல நோக்கி போயிட்டு இருந்தாரு? நார்த் டைரக்ஷன்ல நோக்கி போயிட்டு இருக்காரு. 4 kilometers வந்த 4 kilometersையும் கிராஸ் பண்ணிட்டாரு. அதை தாண்டி 6 kilometers போயிருக்காரு. பிளஸ் அதுக்கு பேரலா உங்களுக்கு ஒரு 5 kilometer லைன் வேற இருக்கும். அது அவர் கிராஸ் பண்ண லைன், கரெக்டா? So from the starting point to the last point, he will be on the north western side, isn't it? So the answer is northwest. Is that clear? Can you able to understand this? Is that clear? Yes, sir. Okay. Now 7th question. Let's see. I will read the question. Okay. Rahul put his timepiece on the table. Okay. In such a way that at 6 p.m. ராகுல்ன்ற ஒரு பையன் அவனோட டைம் பீஸ், அதாவது கிளாக் டேபிள்ல வைக்கிறாரு. இன் சச் எ வே தட் அதுல வந்து 6 PM அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. ஹவர்ஸ். ஹேண்ட் பாயிண்ட்ஸ் டு நார்த் டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? நார்த் in which direction the minute hand will point at 9:15 PM. Okay, that is the thing they are asking.
ராகுல் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவரோட வால் கிளாக்கை அவர் எடுத்து அவர் 6 PM வைக்கிறாரு. அதுல ஹேண்ட் பாயிண்ட்னா பெரிய முள்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து நார்த் டைரக்ஷன்ல இருக்குங்களா. ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் த மினிட் ஹேண்ட்னா சின்ன முள்ளு. சரியா? in which direction the minute hand will point at 9:15 PM. That is the thing they are asking. Okay, 9:15 means small, that is minute hand at 9, and 15 means the hand point will be on 3, isn't it? Is that clear? So you need to look into the second clock diagram. Okay, there the long, that is a hand point will be on 9, minute point on the 9 and the hand point on 3, isn't it? So the time will be 9:15. And look into the diagram where the in which direction the minute hand will be present. On the west direction, isn't it? So the answer is the west. Is it clear? Consider this circle as a clock. Okay, watch. Okay, and in parallelly you need to draw the directions east, west, north, south. Then only you can able to understand and find the correct answer from the option. Is it clear? Can you able to understand the sum? Is it clear? Yes, sir. Okay. Now let's move on to the 8th sum. Okay. Now in the screen you are seeing the answer of 8th question. I read out the 8th question. Amit started walking, positioning his back toward the sun. Okay. After some time he turned left, then turned right and towards the left again. In which direction he is going now? That is the question. They give 4 options A, B, C, D. You need to choose which direction he is moving. Okay. Now carefully listen to the question. Amit, okay, first draw the north, south, east, west directions. Okay. Now Amit, A will be the Amit. Okay, started walking, positioning his back toward the sun. His back side is looking toward the sun. Then he will be starting from east direction. Okay, he start the walk from east direction. So the starting point will be placed on the east direction. Okay, after that toward the west he is walking. Okay, after that sometime he turn left. You are walking toward west direction. Then he is turning left hand side. Left hand side means south, isn't it? You are walking toward a west direction means your left hand side will be south direction. So after he turned left, then he turned right. You are walking towards south. Now you turn right. Okay, right direction of south is right side of south direction is west, isn't it? Then toward the left again, மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் left hand side எடுக்கிறாரு. Okay, left hand side means again south direction, isn't it? In which direction he is moving now? South direction. Is that correct? Isn't it? Is that clear? So the answer is south direction. Is that clear? And this process happened in the morning time, isn't it? Okay, on the evening time
totally this directions will turn towards the north. Okay, that's why answer will be north or south. Left hand side diagram denotes the thing happening at the morning time. Okay, he starts from the east and end with the south, but on the evening time he starts from the west and end at the north. This will happen at the evening time. Okay, when you move according to the statement given in the question means. Okay, is that clear? Is that clear or not? Yes, sir. Okay, now 9th question. P starts from his house. Okay, a person, he starts from his house toward west. First draw the directional symbols, that is east on the right side, west on the left side, north on the top, south on the down. Okay, yeah, P means some person, he started from his house toward west direction. Okay, he start his walk toward west direction. Okay, mark a line, he is walking toward west. After walking a distance of 25 meter, he walked 25 meter toward west direction. Okay, he turned to the right hand side, he turned toward right hand side. Okay, then walked 10 meter and mark that line as 10 meter. Okay, on which direction? His right hand side will be north, isn't it? He then again turned to the right hand side. Okay, and walked 15 kilometer. Initially he walked 25 meter, after that he walked 10 meter, now he turned right hand side, then walked 15 meter. Okay, after this he is to turn right at 135 degree and to cover 30 meter. Okay, after that 130 degree means right hand side, 90 degree means sharply south direction. It is above 930 degree. So more than 90 plus 40, isn't it? 90 plus 45 is 135. So he need to draw a line on 135 degree toward the southwest. Okay, around 30 meter. So in which direction should he go now? 130 sharply 90 degree means it will be south. More than 90 degree means he need to move in between south and west. So draw a line between south and west with a distance of 30 meter. So what they are asking in the question is, in which direction should he go? That is the thing they are asking. Okay, the answer is southwest, that is C. Is that clear? Initially a person started walking toward west direction. Okay, after that he that distance is 25 meter. After that he turned right, that distance is 10 meter. Then he turned right again and traveled 15 meter. After that he took 135 degree angle right. Okay, 135 degree angle means 90 degree angle means sharply south side. When you are moving toward east means 90 degree means south direction. When you are moving toward north, your 90 degree means east. Okay, sharply you are moving toward north means your 90 degree will be west or east. Okay, is that clear? If it is left hand side means west, right hand side means east. You are moving toward north means he is moving toward east. On the right hand side he is taking the 135 degree. So his 90 degree will be south and 135 degree will be southwest direction.
Okay, the 135 degree will be between south and west. That's why answer will be south west. Is that clear? Look into the diagram that is given in present in the screen itself. Okay, A is the starting point and he is moving 25 meter toward the west. After that he took right hand side 10 meter. After he traveled 15 meter, then he is taking 135 degree. Sharply 90 degree means he will touch A at the starting point, but he is taking 135 degree, so it will be toward south west direction. Okay, is that clear? Is that clear or not? Is that clear or not? Yes, sir. Okay, ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? No, sir. Okay, pa. Next, let's move on to the next question. 10th question. Okay, next question is, one morning after sunrise, Nandita and Ravi were sitting in a lawn with their backs toward each other. Okay, Nandita's shadow fell exactly toward her left hand side. Which direction was Ravi facing? That is the thing they are asking. Okay. Now, one morning after sunrise. Okay. After the sunrise. Sunrise means morning time. First draw the directions. North at the top, east at the right, west at the left, south at the bottom. Nandita and Ravi both are persons were sitting in a lawn. ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க with their backs toward each other. Opposite sideல பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. Nandita's shadow fell exactly toward her left hand side. எந்த சைடுல சன்ரைஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல. கரெக்டா இந்த சைடுல தான் சன்ரைஸ் இருக்கும். they are sitting. Nandita's shadow fell exactly toward her left hand side. Nandita அவங்களோட left hand sideல shadow விழுது. அப்படின்னா நந்திதா நார்த் சைட்ல உட்காந்துருக்காங்க. which direction was Ravi facing? ரெண்டு பேருமே ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. நந்திதாவோட ஷேடோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விழுதுன்னு சொல்றாங்க. ஓகே, isn't it? So ரவி எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ரவி எந்த டைரக்ஷன்ல உட்காந்துருப்பாரு அப்படின்னு பார்த்தா சவுத் டைரக்ஷன். ஏன்னா both are opposite to each other, isn't it? So the answer is D. Is that clear? Is it clear? Is it clear or not? Everyone can able to hear my voice or not? Yes, sir. Okay. Now the 11th question. Let's move on to the next question. P, Q, R and S are playing a game of carom. Okay. P, Q, R, S are all persons. They are playing a game of carom. Okay. P, R and S, Q are partners. S is to the right of R. Who is facing west? Then Q is facing. Then Q is facing. Okay. P and R, S and Q are partners. S is to the right of R. Okay.
R. Okay, first draw the directions: south, north, east on the right hand side, west on the left hand side. Okay. Okay. In the question, they are saying R is P, Q, R, S. Okay. Draw one carom board. Okay. Here R is facing west direction. They are saying R is facing west direction. Okay. So he is sitting on the eastern side. Is it clear? S is to the right of R. R ஓட ரைட்ல S இருக்காரு. So S is sitting on north direction. Then Q is facing. Then Q is facing. P, Q, R and S are playing a game of carom. P, R and SQ are partners. S is to the right of R, who is facing west. Then Q is facing north. P, Q. Okay. Then Q is facing. P, Q, R, S are playing a game of carom. P, R and SQ are partners. S is to the right of R, who is facing west direction. Okay. Right hand side S irukkaru, and then Q is facing. P, Q. Okay, pa. This question will be some points there will be missed in the question itself. I think so, because they are not given about P. Okay, then we can't able to find the phasing of Q. Okay, but in the answer they are saying answer is north direction. Okay, we move on to the next question. I will explain this later on. Okay, in our classes I will explain this question with the correct question. 12th question next. To reach his school, Ritish started from his house and walked 10 kilometer. Okay, 10 kilometer to the south direction. He start from his house. Okay, for to reach his school toward the south direction. He then took a right turn. He is taking a right turn and walked 5 kilometers. Then finally took a left turn. Okay. After walking for 7 kilometers, he finally reached his school. In which direction is Ritish house from his school? That is the thing they are asking. Okay. So, in which direction is Ritish house from his school? School irundu home in a direction. The direction of home from school. That is the thing they are asking. They are not asking which direction the school will be present. Okay. If they are asking this type of question, means the answer will be northeast. Okay. Because the house is toward the northeast from the school. Okay. Is that clear? Is it clear or not? Okay. Next, we move on to the 13th question. Afrina walks 8 kilometers. Okay. Afrina walks 8 kilometers toward east direction. Draw the directional lines. Okay. East on left hand side, east on the right side, west on the left hand side, top north, down is south. Okay. Afrina walks 8 kilometers toward east and then walks 13 kilometers back. Okay. He is moving east direction around 8 kilometers. After he walks 13 kilometers back. Okay. Back means 8 kilometers will be get covered again. After that, extra 5 kilometers on the west direction.
Okay. Then she turns left. Then he took left hand side and walked 4 kilometer. Then he walked 5 kilometer. After turning left, she walks 3 kilometers. How far is she from the starting point? Starting point, how far he is from the starting point? That is the thing they are asking. Okay. Look into the answer diagram. Okay. The distance between this point and this point, the lines will be properly drawn, then only you can easily find the distance. Okay, a parallel line will be present with the 4 kilometer, isn't it? But this line will be, the last line will be 3 kilometer, so the 4 minus 3 equal to 1 kilometer. So the point is, the distance between the starting point and the last standing point will be 1 kilometer. This is the answer. Okay, option C is the answer. Next, let's we move on to the 14th question. Okay, if A and B mean A into B means A is to the south of B. Okay, A plus B means A to the north of B. Here the directions will be denoted by symbols. Okay, the symbol X indicate indicate south, plus indicate north. So draw the diagram north, east, west, south and replace the directions with the symbols. Okay, here south will be replaced by into mark and north will be replaced by plus mark. Okay, then A percentage B means A is to the east of B. Okay, percentage means east direction. A minus B means is the west of B. West direction minus means. Okay. S is in which direction with respect to Q? That is the thing they are asking. According to that, A is to the north of B. You need to draw the lines now. Okay. When you draw the lines according to that, first consider that A is to the north, A is to the south. Okay. 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 They are asking P percentage. P percentage means what direction? P is at one point. Okay. Consider he is standing at one point. P percentage means percentage Q. That means P is to the east side, isn't it? So draw a line toward east direction from the west. Okay. After that, what they are saying, Q plus R. Plus means what direction? North direction. So north direction, isn't it? Plus means A is to the north of B. North of B. So here R to be on the south direction. So P will be on the north direction. Okay. P R. Is it clear? Next is R minus S. Minus means what direction? Minus means A is west to the B. West to the B. Here west to the B means your position right on the side.
there will be S will present. Okay. On the right hand side of R, there will be S will be present according to the question. Okay. So what they are asking means direction, in which direction with respect to S is in which direction with respect to Q. Q பொறுத்து S என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. Q அவங்க நார்த்ல இருக்காங்க. South east direction, isn't it? P started from the east and R started from the south. So the direction of S from Q means southeast direction, isn't it? Next, 15th question. Is that clear or not? Is it clear or not? Okay, again the same question will be repeated. Okay. Option A. Yeah, again the same question. 17th question. Next, some boys are sitting in 3 rows all facing north direction. Okay, such that A is in the middle row. Everyone is toward some boys are sitting in 3 rows all facing north. Okay, such that A is in the middle row. P is just to the right of A, but in the same row. Q is just behind of P, while R is in the north of A. Okay. In which direction of R is Q? That is the thing they are asking. From the perspective of R, in which direction Q will be? First you need to draw 3 lines. Okay. After that, according to the question, some boys are sitting in 3 rows. First draw 3 rows. After that, all are facing toward north direction. Draw 1 line toward the north direction. Okay. After that, A is in the middle row. Mark 1 point on the middle row as A. After that, point 1 mark nearer to A as P. Okay, on the right hand side. After that, in the question they are saying Q is just behind P. So he is in 3rd row. So mark 1 point on the 3rd row just behind the P as Q. Okay. Then what they are asking is, from the point of view of R, in which direction Q will be? That is the thing they are asking. Answer is southeast direction, because R is in north direction. When he look toward Q means he will look towards south direction, and he is slightly on the left hand side of south from R. So the direction will be south, between south and east. So it will be southeast. Okay. Is it clear? Is it clear or not? Okay, pa. Okay. Next. Let's move on to the next question. Next question is 18th. Okay. A man walks 2 kilometers. A man walks 2 kilometers toward north direction. First you need to draw the diagram, a directional diagram. Okay. That is north at the top, south at the bottom, right hand side east, left hand side west. Okay. A man
walks 2 kilometers toward north. Mark one point as A, okay, on the south direction. From the south direction, he is walking toward north. Walking toward north means he will walk from south. So that's why I said mark a point on the south direction. He is walking toward north, okay. Then he turns to east direction. East direction means right hand side, around a 10 kilometer. In the question itself, sorry, in the answer, look into the screen, the answer will be present. Look the diagram present in the answer, okay. It will be clear to you. He is turning toward the right hand side. He turns east and walk 10 kilometer. After this, he turns to north. Again, he is turned toward the north, okay, and walk 3 kilometer. Turn toward north means his left hand side. Again, he turns toward east direction. Again, he is turning east direction means right hand side. Walk 2 kilometers. How far is he from the starting point? That is the thing they are asking, okay. How far? How far means A and E. That is the thing we want to find. How we can find the direct distance between A and E. Okay. Draw a straight line from A to E. Draw a triangle. Okay. From A to E. How can I tell you the drawing? Don't know how to draw it. Did everybody know what is a right angle triangle? Draw a line between A and E, okay. Then join. Did everyone able to listen my voice? Draw a straight line from A, horizontally one line, okay, and draw one line from E toward vertically. The meeting point of the two line will be marked as F, okay, and draw a line between A and E. Then apply the theorem, that is Pythagoras theorem, which is shown here, okay. Can able to know? Able to understand? Did everyone able to understand the answer or not? ஒண்ணுலப்பா, ஏன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏன்ற பாயிண்ட்ல ஹரிசாண்டலா 10 கிலோமீட்டர்னு ஒரு லைன் இருக்கா மேல, அந்த லைனுக்கு பேரலா ஏல ஜாயின் ஆகுற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஹரிசாண்டலா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க அதுல ஜாயின் ஆகுற மாதிரி வெர்டிகலா 3 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலா வெர்டிகலா ஒரு லைன் போடுங்க நீட்டா. இப்ப கீழே நாம வரைஞ்ச அந்த லைனும் ஹரிசாண்டலா நம்ம வரைஞ்ச லைனும் வெர்டிகலா வரைஞ்ச லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை எஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே இருக்கிற ஹரிசாண்டல் லைனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 10 + 2, ஓகேவா. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா 12 கிலோமீட்டர். வெர்டிகலா இருக்கிற லைனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் + 3 கிலோமீட்டர், ஸோ 5 கிலோமீட்டர் வருமா. நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும், கரெக்டா. பித்தாகரஸ் தியரம் என்னப்பா, ஏ அதாவது ஹைபாட்டன்யூஸ் அதோட டிஸ்டன்ஸ் வேணும்னா ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட் ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் பாத்தீங்கன்னா ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ, ஓகேவா. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நாம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 5² + 12² ரூட், ஓகேவா. So its answer will be 13 kilometer. 25 + 144, isn't it? Is that clearer to everyone?
Is that clear? Okay, pa, okay. Okay, let's we move on to the next question, 19th. Okay. Yeah, horse is facing next question, north. ஒரு first direction first வரைஞ்சுக்கோங்க. North at the top, south at the west, and east at the right hand side, west on the left hand side. Okay. Yeah, horse is facing north. ஒரு குதிரை இருக்கு, அது நார்த் சைட நோக்கி இருக்கு. ஓகேவா? அப்படின்னா சவுத் டைரக்ஷன்ல நின்னுட்டு இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? It turns 90 degree in the clockwise direction. Clockwise direction என்னப்பா? Everybody know what is clockwise direction? The moving direction of a clock, that is called as clockwise direction, right hand side. Normally all clocks move toward the right hand side, isn't it? The same way they are saying, yeah, horse will be standing toward north direction and it is turning on the right hand side at a degree of 90 degree. Okay, then 180 degree in the anti-clockwise direction. Anti-clockwise direction means reverse ல, அதாவது கிளாக் ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகும் இல்லையா, கிளாக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல 90 டிகிரி டர்ன் ஆயிட்டு மறுபடியும் 180 டிகிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டர்ன் ஆகுது. ஓகேவா? டர்ன் ஆச்சுன்னா அது என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நார்த் டைரக்ஷன்ல ஹார்ஸ் நிக்குது, 90 டிகிரி ரைட் ஹேண்ட் 90 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல டர்ன் ஆகுது. அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்டா? தென் அகைன் 180 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல டர்ன் ஆகுது. ஓகேவா? வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி திரும்பி இருக்கும். தென் another 90 டிகிரி in the same direction, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே 90 டிகிரி மறுபடியும் எடுக்கு. ஓகேவா? அப்படின்னா 90 டிகிரி வெஸ்ட் டைரக்ஷன்ல ஹார்ஸ் இப்ப நின்றுட்டு இருக்கு, அதுல கிளாக் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி எடுக்குது. அப்படின்னா 90 டிகிரி மீன்ஸ் சவுத் டைரக்ஷன். ஓகேவா? which direction is the horse facing now? That is the question they are asking. Answer will be option B, south direction. Okay, is it clear now? Is it clear? In the explanation you can understand that. Okay, starting from the initial point facing north, the horse turns 90 degree clockwise direction, which means it turns toward east direction. Similarly, the other direction can be considered as, sorry, இதுல கிளியரா இல்ல, பட் நான் சொன்னது ஓகே தான்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Reena walked from A to B in the east 10 feet. Okay, Reena walked from A to B in the east 10 feet. Then she turned to the right and then walked. First take one note and draw the directional. Okay, east on the right side, west on the left side, north on top, south on the downside. Okay, next, Reena, a girl, he is walked from A to B. A ல இருந்து B க்கு மூவ் ஆகுறாங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து. in the east feet, in the east டைரக்ஷன்ல 10 feet நடந்திருக்காங்க. அப்ப வெஸ்டர்ன் சைட்ல இருந்து அவங்க வராங்க. ஓகேவா? 10 feet. then she turned right hand side. வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்க்கு நடந்தது 10 feet. ஓகேவா? 10 feet. After that, he turned the right hand side and walked 3 feet. Okay, again she turned the right hand side. Okay, and walked 14. How far is she from A? A ல இருந்து எவ்வளவு தூரத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவாப்பா? Is that clear? Now in the same way, இங்க இருக்கு பாருங்க, இதுல இன்னும் கிளியரா இருக்கு இந்த சம்ல. ஃபர்ஸ்ட் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து நடந்திருக்காங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல 10 feet. ஆஃப்டர் தட் டர்ன் டு ரைட் 3 feet. அப்புறம் மறுபடியும் டர்ன் பண்ணிருக்காங்க 14 feet. ஓகேவா?
அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா the distance between A and the last point he stand. ஓகேவா, அதுதான் D தான் லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வெர்டிகலா ஏல இருந்து வெர்டிகலா ஒரு லைன் போடுறாங்க. the distance of the line is 3 feet because a parallel line will be present in the walked distance, that is 3 feet. Okay, 3 feet which is the distance of that line. Okay, so a dotted line will connect the A and D, that is called as hypotenuse, and AD and the point which it meet the CD line from the A is called as a consider as a F. Okay, ADF, this is called as right angle triangle. Okay, now what you want to find is the AD, that is the thing you want to find, and the formula is 3 square root of 3 square, one opposite side square plus the adjacent side. How do you find this adjacent distance? Means DC, means the total distance will be 14, but a parallel line will be present, AB to the DC, so minus that value we can get the value of D and F, isn't it? So 14 minus 10 will be 4, so 4 square, 9, 3 square plus 4 square, that is the thing. After that, root of 9 plus 15 equal to 25, root of 25 5 feet is the answer. Okay, for 20th. Next one is 21. This is the model. Every question will be like this, man. Okay, it is not a very tough topic. You can easily understand this topic. Okay, every question will be like this only. If you understand the question, you can easily find out the answer. Okay, if it is in a real-time environment, means I can able to solve all the problems, man. Okay, that's why we can't able to solve all the problems. ஓகே, எல்லாருக்குமே இப்போதைக்கு நாம எடுத்த சம்ஸ் எல்லாமே புரியுதாப்பா? இது வரைக்கும் டோட்டலா 22 சம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதாவது கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஷேடோ இந்த சைட் விழுது, ஷேடோ இஸ் ஃபாலோயிங் திஸ் சைட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இந்த டைரக்ஷன்ல போறாங்க, ரைட் ஹேண்ட் சைட் திரும்புறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புறாங்க அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் முக்கியம். இது வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புறது, நார்மல் சிம்பிள் சம். ஓகேவா, they give which side they are turning, that will be given. That is the first method of sums. Okay, second method என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல ஷேடோ விழுது, இந்த சைட்ல ஷேடோ விழுது, அவங்க இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு ஷேடோ பேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைடு பேஸ்டு, செகண்ட் ஒன் ஷேடோ பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள், எந்த ஆங்கிள் அவங்க எந்த சைட்ல எவ்வளவு ஆங்கிள் திரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 90 டிகிரி மீன்ஸ் ஷார்ப்பா அதுக்கு இப்ப நார்த் சைட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு 90 டிகிரினா
ரைட் ஹேண்ட் சைடு 90 டிகிரினா ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 90 டிகிரி மீன்ஸ் சவுத் டைரக்ஷன். ஓகேவா? 180 டிகிரினா எந்த டைரக்ஷன்ல இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படியே. ஓகேவா? 180 டிகிரினா நீங்க ரைட்டு லெஃப்ட்ன்றதெல்லாம் பார்க்க கூட தேவையில்லை, டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இது தேர்ட் டைப். ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் சைட்ஸு, அடுத்து ஷேடோ பேஸ்டு, அடுத்து டிகிரி பேஸ்டு, அடுத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? இந்த 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்கப்பா. சரியா? இந்த 4 டைப்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த 4 டைப்ஸ்மே நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரிப்பா. நீங்க நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 50 சம்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுல ஏதாச்சும் ஒரு சம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த 50 சம்ஸ்ல எந்த சம் புரியல அப்படின்னு கேளுங்க, அந்த சம் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை எடுக்கிறேன். If anybody, I had given 50 multiple choice question, isn't it? If you don't know any one of the sum means just ask me, I will solve that question now. Okay? ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஜஸ்ட் புட் இட் இன் த சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க போதும். ஓகேவா? நான் பதில் சொல்றேன். I think nobody have any doubt, isn't it? Anybody have any doubts? அப்ப டைரக்ஷனல் சென்ஸ் சம் நீங்க கொடுத்தா சால்வ் பண்ணுவீங்க இல்லையா? If I give directional sense sum means can you solve the sum? I didn't got any reply from you. Okay, did anybody have any doubt or not? If you don't have any doubts means let's wind up the session. Okay, I don't want to spend more time to this topic. Okay, just a simple topic only.